Good morning students. இன்றைக்கி நம்ம பார்க்குறது creating a CSV file using notepad or text editor. ஏன் notepad or text editor கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எந்த text editor வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வேர்ட்பேடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இது மாதிரி நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு CSV ஃபைல் அப்படிங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி டெக்ஸ்ட் ஃபைல், தட் மீன்ஸ் வித்தவுட் ஃபார்மேட்டிங் இருக்கிறனால அது ஒன்லி plain டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்க போகுது. இட் கேன் பி கிரியேட்டட் எடிட்டட் யூஸிங் டெக்ஸ்ட் எடிட்டர். எந்த விதமான டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நீங்கள் படிச்சிருக்கும் போதும் பார்த்துக்க டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் வேர்ட் ப்ராசஸருங்கிறது. டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிறது இட் ஒர்க்ஸ் ஒன்லி வித் டெக்ஸ்ட் அப்படிங்கிறனால தான் இட் இஸ் கால்டு டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ வேர்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். டெக்ஸ்ட் எடிட்டரில் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிறனால plain டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிறனால தட் இஸ் கால்டு டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்ல முடியும். இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம CSV ஃபைல்ஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ண போகிறோம் அண்ட் ஆல்சோ எடிட் பண்ணுறதுக்கும் அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம CSV ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஓப்பன் வித் ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் டேட்டா பேஸ் எதில் வேணாலும் நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் க்ரியேட்டட் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ க்ரியேட்டிங் நார்மல் CSV ஃபைல் பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கணும். பொதுவாக நோட் பேடுங்கிறது ஸ்டார்ட்டில் போட்டிங்கன்னா அசசரிஸில் நோட் பேட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே விண்டோஸில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் போய்ட்டு Ctrl+N கொடுத்தாலும் சரி, இல்லை ஃபைலில் நியூ கொடுத்தாலும் சரி, இல்லை ஓப்பன் பண்ணிங்கனாவே நியூ சீட்ஸ் தான் ஓப்பன் ஆகிருக்கும். அதனால் அப்படியே அதில் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவை என்ட்ரு பண்ணும் பொழுதும் அடுத்த டேட்டாவும் ஃபஸ்ட் டேட்டாவையும் செப்பரேட்டட் வித் கமாஸ் ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லைனாக க்ரியேட் பண்ணணும். ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரெக்கார்டு முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ரெக்கார்டு நீங்கள் என்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3, 1, 2, 3. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட் பண்ணி நம்ம இந்த CSV ஃபைல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். இது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். ஸ்டூடெண்ட் நேம், ரோல் நம்பர், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ அந்த இதுக்கு தேவையான வேல்யூஸை சப்ளை பண்ணணும். சார் மேலே நான் 5 வேல்யூ கொடுத்துட்டேன், கீழே 4 தான் கொடுக்குறேன்னா அது ஒரு காலம் எம்டியாக வரப்போகுது, அவ்வளோதான். அதனால் நீங்கள் வரிசையில் வேல்யூஸ் கொடுக்குறது எல்லாத்தையுமே செப்பரேட் பை கமாவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 1 by 1 நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சேவ் த ஃபைல் கண்டென்ட் அதை சேவ் பண்ணிக்கலாம். என்னென்னா நோட் பேடில் டிஃபால்ட்டாக .txt ஃபைல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே .csv அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ சேவஸ் போடும்போது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் மட்டும் .csvங்கிறத கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு எய்தர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்லைன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி நீங்களால் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைலில் போய்ட்டு, அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஃபைல் ஓப்பன் கொடுத்து இந்த ஃபைல் ஃபார்மேட் CSVயை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ அது ஓப்பன் ஆகும். இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்குன்னு நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் என்ன இருக்குது, டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3. நம்ம கமா தான் கொடுத்தோம். அந்த கமாங்கிறத ட்ரீட்டட் ஆஸ் ஒன் காலம். ஒவ்வொரு கமாங்கிறதையும் ஒரு காலமாக எடுத்துக்கும். அந்த கமாவை வச்சு வேல்யூஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் அது ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் ஹேப்பன் இஃப் த டேட்டா இட் செல்ஃப் கண்டைன்ஸ் கமா இன் இட். ஒருவேளை ஒரு டேட்டா கொடுக்குறோம், அந்த டேட்டாலே எனக்கு கமா வேணும், ஓகேங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நான் என்ன பண்ணுறது? அப்போ அந்த கமாவை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கமா கொடுக்கறதுக்கு என்க்ளோஸ் த கமா வித் டபுள் கோட்ஸ். அந்த கமாவை மட்டும் தனியாக டபுள் கோட்டில் என்க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த கமாங்கிறது டிஸ்பிளேயில் நமக்கு வரும். ஸோ த கமாஸ் ஆர் த பார்ட் ஆஃப் யுவர் டேட்டா. Your data will then be kept separate from the commas which delimit the field themselves. அதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் கோடு வச்சு நம்ம கொடுக்கும்பொழுது அதை செப்பரேட் ஃபீல்டாக கன்சிடர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரியேட்டிங் CSV வித் கமாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12101 நிவேதான்னு கொடுத்துருக்காங்க. மயிலாப்பூர், சென்னை. அடுத்து லாவண்யா, அடையார், சென்னை, ராம், கோபாலபுரம், சென்னை அப்படின்னு வரணும். இப்போ எனக்கு இந்த அவுட்புட் வரணும்னா இதுக்கு CSV ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது? இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நோட் பேடில் அப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்போ ரோல் நம்பர், நேம், அட்ரஸ் அப்படியே கொடுத்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா 12101, நிவேதா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ மயிலாப்பூர், சென்னை வரணுங்கிறனால
மயிலாப்பூர் கமா சென்னை கொடுத்துட்டு அதை வந்து எதுக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னா டபுள் கோடுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு டிஸ்பிளேயில் வித்து கமாவோட வரும். அதே மாதிரி லாவண்யா கமா போட்டு அடையார் சென்னை அதை வந்து டபுள் கோடுக்குள்ளே கொடுக்கணும். இது மாதிரி எந்த வேல்யூலாம் கமா செப்பரேட்டோட வரணுமோ தட் வில் பி என்க்ளோஸ்டு வித்தின் டபுள் கோட். அது மாதிரி டபுள் கோடில் கொடுக்கும் பொழுது நமக்கு வேல்யூஸ் வந்துடும். ஸோ as you see only the fields that contain comma are enclosed in quotes if you open MS Excel. இப்போ MS Excel ஓப்பன் பண்ணோன்னா இது மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோல் நம்பர், நேம், அட்ரஸ்ஸு மயிலாப்பூர் சென்னை அடையார் சென்னைன்னு வந்துருச்சு. The same goes to for new lines which made part of your field data. Any field containing a new data as part if data is needed to be enclosed in டபுள் கோட்ஸ். ஸோ எதெல்லாம் தனியாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா we can enclose within டபுள் கோட்ஸ் தனியாக கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அதை கமா வேணும் கமாவோட வேணும் அப்படின்னா டபுள் கோடுக்குள்ளே கொடுத்துடணும். அப்போ டபுள் கோடு கொடுக்கும்போது கமாங்கிறது வரும். சரி, எனக்கு டபுள் கோடே வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த டபுள் கோடை இன்னொரு டபுள் கோடுக்குள்ளே கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த டபுள் கோடுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஒரு டபுள் கோடு இருக்குன்னா அதை வந்து 2 டபுள் கோடால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கவர் பண்ணால் மட்டும்தான் அது வரும். அதுதான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் இதை எழுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் சிஎஸ்வி ஃபைல் தட் கண்டைன்ஸ் டபுள் கோட்ஸ் வித் டேட்டா. இப்போ நான் சொன்னது தான். இப்போ டபுள் கோடு எனக்கு வேணும், அந்த டேட்டாவிலேயே டபுள் கோட் இருக்கணும். கிரிக்கெட் கமா ஃபுட்பால். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கோடில் பேஸ்கெட் பால் கமா கிரிக்கெட், டபுள் கோடில் சாக்கர் கமா ஹாக்கி, இது மாதிரி வேணும் அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டபுள் கோடு பயன்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கிரிக்கெட் ஃபுட்பால் அப்படிங்கிறது வேணும். இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டபுள் கோட் இருக்குது, ஃபுட்பால் அப்படிங்கிறதுக்கு ஒரு டபுள் கோட் இருக்குது. இந்த 2 டபுள் கோட்ஸையும் எக்ஸ்ட்ரா 2 டபுள் கோடு வச்சு கவர் பண்ணும்போது நமக்கு என்ன டிஸ்பிளேக்கு வரும் அப்படின்னா அந்த டபுள் கோடோடு சேர்ந்து கிரிக்கெட் கமா டபுள் கோடோடு சேர்ந்து ஃபுட்பாலுங்கிறது வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கோங்க. இதில் ஏகப்பட்ட டபுள் கோடு போட்டிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து இதை வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் கோடு ஃபஸ்ட்டு இந்த டபுள் கோட்டில் ஆரம்பித்து இது வரைக்கும் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறதுக்கான டபுள் கோடோடு கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுட்பாலுங்கிறதுக்கான டபுள் கோடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு கமா ஃபுட்பாலுக்கு கமா வரணுமா? ஸோ கமா வரணும்னா அதை எல்லாம் சேர்த்து ஒரு டபுள் கோடில் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாமே சேர்ந்து டபுள் கோடில் பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக அதை சுற்றி இன்னும் அனதர் ஒன் டபுள் கோடு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கமா தனியாக வரணுங்கிறதுக்காக கமா சுற்றி ஒரு 4 டபுள் கோடு போட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் கோடு வந்து கிரிக்கெட்டுக்காக, செகண்ட் டபுள் கோடுங்கிறது கிரிக்கெட்டு கமா ஃபுட்பாலுங்கிறது ஒரே இதில் வரணுங்கிறதுக்காக, அடுத்த டபுள் கோடு இது எல்லாமே ஒரே இதில் பிரிண்ட் ஆகும்போது இந்த டபுள் கோடெலாம் சேர்ந்து வரணுங்கிறதுக்காக அடுத்த டபுள் கோடு கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா 3 டபுள் கோட்ஸ் பயன்படுத்தி தான் நம்ம இடத்துல என்ன பண்ண முடியுது அப்படின்னா இந்த டபுள் கோட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண முடியுது. இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம்னா இப்படி தான் பிரிண்ட் ஆகும். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லும் பொழுது எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை புரியாமல் கூட இருக்கலாம். இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து சரியாக வரும். இப்போ 12101 நிவேதா கிரிக்கெட்டு கமா ஃபுட்பால்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிரிக்கெட் கமா ஃபுட்பால் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இத்தனை டபுள் கோடு கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கோடு தான் ஆக்சுவலாக கவர் ஆகிருக்க வேண்டியது. அந்த டபுள் கோடுக்கு இன்னொரு டபுள் கோடு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ 2 டபுள் கோடு அந்த கமாவும் சேர்ந்து பிரிண்ட் ஆகணுங்கிறதுனால 3ஆவது டபுள் கோடு சேர்ந்து கொடுக்குறோம். அப்போ ட்ரிபிள் கோடு 3 டபுள் கோடு பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் டபுள் கோடு அப்படிங்கிறத நம்மளால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது வந்து ரூல்ஸ் டு பி ஃபாலோடு டு ஃபார்மேட் த டேட்டா இன் ஏ சிஎஸ்வி ஃபைல். என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் ரெக்கார்ட் இஸ் டு பி லொக்கேட்டட் ஆன் ஏ செப்பரேட் லைன். அதாவது ஒரு லைன் இருக்குன்னா அது வந்து ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லிட முடியும். அதை வந்து டீலிமிட் பண்ணுறதுக்கு வந்து அதாவது ஒரு லைன் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் த என்டர் கீ. ஒரு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லாஸ்ட் ரெக்கார்டு இந்த ஃபைல் மே ஆர் மே நாட் ஹேவ் த எண்ட் ஆஃப் த லைன் பிரேக். ஏன்னா லாஸ்ட் ரெக்கார்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. அது கொடுத்தாலும் என்ன ஆகும்னா எம்டியாக கீழே ஒரு ரோ தான் க்ரியேட் ஆகும். அதனால் இட் மே ஆர் மே நாட் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா there may be an optional header in the line appearing in the first line of the file with the same format as normal record lines. The header will contain names corresponding to the field in the file and should contain the same name number of fields as the record rest of the
ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஹெடர் கொடுக்குறீங்க அப்படின்னா 3 ஃபீல்டு ஹெடர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ் தான் கீழே இருக்கணும். ஹெடரில் வந்து 2 ஃபீல்டு வச்சுட்டு நீங்கள் வேல்யூஸ் 3 ஃபீல்டு கொடுக்கலாமா அப்படின்னா நோ, அப்படி கொடுக்கக்கூடாது. இது வந்து நார்மலாக ஃபஸ்ட் காலம் கொடுக்குறது எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இட் ட்ரீட்டட் அஸ் ஹெடர்னு வச்சுக்கும். சிஎஸ்வி ஃபைல் பொறுத்த வரைக்கும் இட் ட்ரீட்டட் அஸ் ஹெடர் அப்படின்னு வச்சுக்க முடியும். அது ஹெடருக்கான வேல்யூஸை தான் நம்ம கீழே 1 by 1 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அது வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து சிஆர்எல்எஃப் கொடுத்துருப்பாங்க. சிஆர்எஃப்னா கேரேஜ் ரிட்டன் அண்டர்லைன் ஃபீட், அதாவது என்ட்ரிக்கியை ப்ரெஸ் பண்ணுறது தான் கேரேஜ் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வித்தின் த ஹெடர் அண்ட் ஈச் ரெக்கார்ட் தேர் மே பி 1 or more fields separated by commas. ஏன்னா மோர் தென் 1 ஃபீல்டு இருக்கும்போது இட் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் பை கமாஸ். கமாஸ் செப்பரேட் பண்ணுறனால தான் அது சிஎஸ்வி ஃபைல்னே சொல்கிறோம். அதனால் கமாஸை வச்சு செப்பரேட் பண்ணிக்கணும். ஸ்பேஸ் ஆர் கன்சிடர்ட் as பார்ட் ஆஃப் தி ஃபீல்ட் அண்ட் சுட் நாட் பி இக்னோர்டு. இப்போ ஒரு வேளை ஒயிட் ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் as கேரக்டர்ஸ். அது வந்து கேரக்டராக தான் எடுத்துக்கும். ஒவ்வொரு கமாவும் ஒவ்வொரு காலத்துக்கான வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் வந்து தேவையில்லாமல் கொடுக்க வேண்டியதில்லை. அப்படி கொடுத்தீங்கன்னா இட் ட்ரீட்டட் as கேரக்டர், அது ஒரு கேரக்டராக தான் எடுத்துக்கும். த லாஸ்ட் ஃபீல்டு இன் த ரெக்கார்ட் மஸ்ட் நாட் பி ஃபாலோடு பை எ கமா. லாஸ்ட் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் மஸ்ட் நாட் பி ஃபாலோடு பை எ கமான்னு கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ஃபீல்டு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேண்டியதில்லை, கமாஸ் செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈச் ஃபீல்ட் மே ஆர் மே நாட் பி என்க்ளோஸ்டு வித்தின் டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸுங்கிறது வந்து எப்பயுமே ஆப்ஷனல் தான். டபுள் கோடு வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம், அதர்வைஸ் நம்ம டபுள் கோடை அவாய்ட் பண்ணிக்கலாம். The fields are enclosed within double quotes may not be appear inside the fields. நம்ம ஏற்கனவே இப்போ தான் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஒரு டபுள் கோடு வேணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இன்னொரு அடிஷ்னல் டபுள் கோடு கொடுத்தீங்கன்னா அந்த டபுள் கோடோடு சேர்ந்து பிரிண்ட் ஆகும். கமா போட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு டபுள் கோடு கொடுக்கணும். இது மாதிரி 2 ஃபீல்டு இருக்குது, கமாவும் வேணும் அப்படின்னா 3 டபுள் கோடு கொடுக்குற மாதிரி வருது. ஸோ அது மாதிரி நீங்கள் டபுள் கோடு அப்படிங்கிறத பிரிண்டிங் கேரக்டர்ஸாக மாற்றணுன்னா எக்ஸ்ட்ரா டபுள் கோடு பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் டபுள் கோடு மட்டும் கொடுக்குறீங்கன்னா அது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிடும். நீங்கள் டபுள் கோடை சிங்கிளாக கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லைனாலும் அதுக்கான ரிசல்ட் சேமாக தான் வரும். ஃபீல்ட்ஸ் கண்டெய்னிங் எ லைன் பிரேக்ஸ் டபுள் கோட்ஸ் அண்ட் கமாஸ் would be enclosed within டபுள் கோட்ஸ். ஒரு டபுள் கோடு இருக்குது, அதாவது ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டு வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து அந்த கமா வேணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா அந்த கமாவை சுற்றி நான் என்ன பண்ணணும், ஒரு டபுள் கோடு கொடுக்கணும். அந்த டபுள் கோடு கொடுத்தா தான் அந்த கமாங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ரெட் கமா, ப்ளூ கமா, க்ரீன் கொடுத்துருக்கோம்னா ரெட் கமா கொடுத்துட்டு எனக்கு அடுத்து ஒரு கமா வரணும். அப்போனால அந்த டபுள் கோடுக்குள்ளே கமா கொடுத்துட்டுனா இட் வில் பி பிரிண்டட் கேரக்டராக மாறிடும். டபுள் கோடு கொடுக்கல அப்படின்னா அந்த கமாங்கிறத வந்து ஒரு காலமாக எடுத்துக்கும். அதனால் அதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக டபுள் கோடு கொடுத்துடணும். இஃப் டபுள் கோட்ஸ் ஆர் யூஸ்டு டு என்க்ளோஸ் ஃபீல்ட்ஸ் த ஃபீல்ட்ஸ் டபுள் கோட் அப்பீரிங் இன்சைட் எ ஃபீல்ட் மஸ்ட் பி ப்ரிசீடட் வித் அனதர் டபுள் கோட். ஒரு டபுள் கோடை அப்படியே பிரிண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணால் யூ வாண்ட் டு கிவ் அனதர் ஒன் டபுள் கோடு. ஒரு டபுள் கோடுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டபுள் கோடு போடும்போது டபுள் கோடோட அந்த கேரக்டருங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இப்போ ரெட்டுங்கிறது டபுள் கோடுகள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெட்டுக்கு முன்னால் இன்னொரு டபுள் கோடு, பின்னால் ஒரு டபுள் கோடு கொடுக்கும் பொழுது அது வந்து டபுள் கோட்ஸோடு சேர்ந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் இதோட ரூல்ஸ். இது வந்து சிஎஸ்வி ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ரூல்ஸு. லாஸ்ட் ரோ இந்த எபவ் ப்ரோக்ராம் எபவ் எக்ஸாம்பிள் பிகின்ஸ் வித் 2 commas because of the first fill of the row were empty in our spreadsheet. இப்போ 2 கமா கொடுத்து ஒரு ஒயிட்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கமா ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2 ஃபீல்டு வந்து என்ன பண்ணினா எம்டியாக விட்டுருக்கோன்னு அர்த்தம். ஸோ கமா கொடுத்துட்டு வேல்யூ கொடுக்கலன்னு ட்ரீட்டட் as எம்டி கேரக்டர். அப்போ பிரிண்ட் ஆகும்போது என்னாகும், ஃபஸ்ட்டு ஃபீல்டு எம்டியாக இருக்கும், 2வது ஃபீல்டு எம்டியாக இருக்கும், 3வது காலத்தில் தான் என்ன பிரிண்ட் ஆகணும், ஒயிட்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். Don't delete them. The 2 commas are required in the field correspond to row. They cannot be omitted. அப்படிங்கிறது தான் நமக்கான ரூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஏ சிஎஸ்வி ஃபைல் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம வந்து வேல்யூஸ்லாம் டைப் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் வேல்யூஸ்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ்லாம் டைப் பண்ணிடுறோம். இப்போ இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைலில் போய் சேவஸ் கொடுக்கும்போது சிஎஸ்வி அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். சிஎஸ்வி அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா தட் வில் பி ட்ரீட்டட் as சிஎஸ்வி ஃபைல். டிஃபால்ட்டாக அது வந்து எக்ஸல் ஃபைலாக ஸ்டோர் ஆகும். அதுக்கு பதிலாக இங்கே வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைலாக அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருந்தது என்ன பண்ணியிருக்கோம், ஐட்டம் நேம், காஸ்ட்டு, குவான்டிட்டி, ப்ராஃபிட்டு, கீபோர்டு 450 ரூபா, 12 குவான்டிட்டி இது மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கான இது பார்த்திங்கன்னா இங்கே வந்துருக்கு பாருங்கள், ஐட்டம் நேம், காஸ்ட்டு, குவான்டிட்டி, ப்ராஃபிட்டு, கீபோர்டு, மானிட்டர், மவுஸு. ஸோ அங்கே வந்து வரலேன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து என்ன ப்ராப்ளம்னா கீபோர்டு, மானிட்டர், மவுஸுன்னு அடுத்தடுத்த காலத்தில் வந்திருக்கணும்.
அந்த காலம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகாமல் விட்டுருச்சு. இந்த இடத்துல கீபோர்டு கீழே மானிட்டர், அது கீழே மவுஸுன்னு வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 1 2 3வது காலத்தில் தான் அடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 காலம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா சிஎஸ்வி ஃபைல் பார்த்திங்கன்னா கமா டோட்டல் ப்ராஃபிட். காரணம் ஃபஸ்ட்டு 2 ஃபீல்டு எம்டி இருக்குது. எம்டி ஃபீல்டாக இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா கமா அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சு அது வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டு ஓப்பன் ஏ சிஎஸ்வி ஃபைல். இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருந்துச்சுனாவே டிஃபால்ட்டாகவே சிஎஸ்வி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து எக்ஸலை வச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம். இது டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே சிஎஸ்வி ஃபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுனா ஓப்பன் வித் எக்ஸல் தான் வரும். ஒருவேளை எக்ஸல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணால் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஓப்பன் வித் ஆப்ஷன்ஸில் சிஎஸ்வி ஃபைல் பண்ணிவிட்டு எக்ஸல் இருந்தால் எக்ஸல் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஆல்டர்னேட்டிவாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்துட்டு என்ன சிஎஸ்வி ஃபைலோ அந்த சிஎஸ்வி ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துரும். ஓகேங்களா. இஃப் த ஃபைல் இஸ் நாட் லிஸ்டட், சப்போஸ் ஒரு சம்டைம்ஸ் இது வந்து லிஸ்ட் அவுட் ஆகலை அப்படின்னா ஃபைல் டைப் டு பி ஓப்பன் டு டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ஃபைல் வந்து cannot be listed. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ப்ராப்ளம் பண்ணியிருப்போம்னா நம்ம ஃபைலை க்ரியேட் பண்ணியிருப்போம். சேவ் பண்ணும்போது அது சிஎஸ்வியாக சேவ் பண்ணாமல் டெக்ஸ்ட் ஃபைலாவோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியிருப்போம். அதை சிஎஸ்வியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இஃப் போத் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இன்ஸ்டால்ட் இன் யுவர் கம்ப்யூட்டர், ரெண்டுமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் 2 சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா டிஃபால்ட்டாக சிஎஸ்வி ஃபைலுங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான் அங்கே இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இந்த லெசன் கிளாஸில் பார்க்குறோம். அடுத்த கிளாஸில் வந்து ரீட் அண்ட் ரைட்டிங் சிஎஸ்வி ஃபைல் யூஸிங் பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி அதை வந்து ஓப்பன் பண்ணுறது க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 2 விதத்தில் பார்த்தோம். டெக்ஸ்ட் எடிட்டர்லேயும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து பைத்தானில் சிஎஸ்வி ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.